வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட ஒரு இம்பார்ட்டன்ட் டேம் பார்த்துருந்தோம். அதாவது அது போட்டு ஒரு மாதம் ஆகிட்டுருக்கோம் கரெக்டாக. அண்ட் கெமிஸ்ட்ரியோட அந்த கொஷின் நேம் கூட ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஃபார் n is equal to 4. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே கெமிஸ்ட்ரி பட் லெசன் 9 பார்க்க போகிறோம். லெசன் 9ல் சொல்யூஷன்ஸ் என்ற லெசனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 9 யூனிட்ஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ் அண்ட் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ். புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளோட இதோட ஃபார்முலாவோட இது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த 9ஐயும் பார்க்க போகிறோம். அதாவது மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபொமாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பர் மில்லியன். இது 9ஐயும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சச்சின் ஸ்ரீ, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மொலாலிட்டியோட ஃபுல் டெஃபினேஷன். அதாவது மொலாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொலாலிட்டி அப்படின்றது மொலாரிட்டி கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதை பண்ண வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொலாலிட்டியோட யூனிட் ஸ்மால் எம், மொலாரிட்டியோட யூனிட் பிக் எம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் எனக்கு நல்ல ஐடியாஸ் ஏதாச்சும் தோணுச்சுன்னா. அண்ட் இப்போது மொலாலிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூட்னா என்னென்னு, சொல்யூட்னா நம்ம எதை கரைக்க போகிறோம், சொல்யூஷன்னா ஒரு 2 பொருள் மிக்ஸ் ஆகி கரைஞ்சி இருக்கிற கடைசி நமக்கு இருக்கிற பார்ட் தான் சொல்யூஷன். ஸோ அப்போ சொல்யூட்னா நம்ம எதை கரைக்கிறோமோ அந்த திங் தான் சொல்யூட். சால்வெண்ட்னா நம்ம எதை வச்சு அதை கரைக்கிறோமோ அதுதான் சால்வெண்ட். ஸோ இப்போ புரியாது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தா புரியும். ஸோ இன் கேஜி, அதுவும் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி, வெயிட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல். ஸோ அதுதான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். The molality of the solution containing 45 gram of glucose dissolved in 2 kg of water. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொலாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் இருக்குது, 45 கிராம் குளுக்கோஸ் தண்ணியில் கரைச்சிருக்காங்க, அதுதான் சொல்யூஷனே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், 45 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது மாஸ் ஆஃப் த 2 kg ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க, அதாவது மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அவங்களே கேஜியில் கொடுத்துட்டாங்க, நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மொத்தம் 2 kg. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், C6H12O6. அதுதான் குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. அதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்குன்னு ஃபார்முலா இருக்குது. மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க, ஸோ நமக்கு 2 தெரிஞ்சிருச்சு. பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். மாஸ் பை மோலார் மாஸ், அதுதான் மாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பாக இருக்க போது. ஸோ மாஸ் பை மோலார் மாஸ், மாஸ் கொடுத்துட்டாங்க 45 கிராம், தே ஆர் கிவன் இட். அண்ட் நெக்ஸ்ட் மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம எப்பயும் போல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மோலார் மாஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளோட குளுக்கோஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ அதுதான் நம்மளோட திங். ஸோ C6H12O6, அதுதான் நம்ம கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ கார்பனோட நம்பர் என்னது, 12. அண்ட் அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. இது நம்ம ஏற்கனவே தெரியும் மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ 6 into 12, கார்பனுக்கு 12, அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 1, ஸோ 1 into 12. அண்ட் ஆக்சிஜனுக்கு 6 into 16, 16 தான் ஆக்சிஜனுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்பர். ஸோ இதெல்லாமே 12 into 6 72, 12 into 1 12, 16 into 6 96. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா 180 கிடைக்கிது. இங்கே உங்களுக்கு கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 180 கிராம் கிடச்சிருச்சு. இதுதான் மோலார் மாஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படியே போகணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன நமக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, 45 கிராம் இருந்துச்சு பை நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் 180. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/4, 45 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். 45 4s are 180. ஸோ 1/4 அப்படின்னு வரும். ஸோ 1/4 இன்னும் டிவைட் பண்ணும் அப்படின்னா ஒரு பாருங்கள்,
எங்கே 1/4 இங்கே போட்டிருந்தேனே 1/4 put it somewhere 0.25 சாரி இது ஒரு 1/4 பாயிண்ட் வச்சு நான் 0 போடுறேன் 0.8 ஸோ 4 2s are 8 ஸோ மைனஸ் பண்ணால் 2 அப்புறம் ஒரு 0 போடுறேன் ஸோ 5s are 20 ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு 0.25 கிடச்சிருந்துச்சு. அதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூட், அதாவது நம்மளோட கடைசியான நமக்கு தேவையான மொலாரிட்டி ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொல்லிட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. அதுதானே. ஸோ நமக்கு வந்து என்ன கிடச்சிச்சு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.25 கிடச்சிச்சு. 25 கிராம். பட் நம்ம எழுதும் போது 0.25 எழுதினா மட்டும் போதும். ஸோ 0.25/2 நமக்கு வந்து கிடச்சிருந்தா இங்கே 2 kg தானே. ஸோ 2 kg நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 0.25 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 0.25 0 போட்டுக்கிறீங்க. ஸோ 1 2 1s are 2 ஸோ 2 போட்டு 0 5 2s are 4 போடலாம். அண்ட் பை 1 0 ஸோ 5 போட்டு 5 5s are 0 சாரி 2 5s are 10 ஸோ 10 5 0 ஸோ 0.125 m. இங்கே என்ன m அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே நம்மளோட மொலாலிட்டியோட யூனிட் இஸ் m. ஸோ அதை தான் வந்து நாங்கள் போடணும். இங்கே வந்துட்டு கிராம் தானே சொல்லிட்டு கிராம் போடக்கூடாது. ஸோ கடைசியாக நமக்கு கிடைக்கிறது த மொலாலிட்டி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. த மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 0.125 m, அதாவது மொலாலிட்டி. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம மொலாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மொலாரிட்டிக்கு போகலாம். ஸோ அது வந்து நான் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அடுத்தது வேணும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது மொலாலிட்டி, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, மொலாரிட்டிக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது மொலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மொலாரிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா, நம்ம பல்லில் வந்துட்டு மோலார் வந்துட்டு இருக்குது, மோலார் நான் மோலார். ஸோ அது வந்துட்டு பெரிய பெரிய பல்லில். ஸோ இது வந்துட்டு பெரிய எம். ஸோ பெரிய எம் ஃபார் மொலாரிட்டி, சின்ன எம் ஃபார் மொலாலிட்டி. ஸோ இதுதான் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. ஒரு மொக்கையான ஒரு ஐடியாவாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னோடய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது நான் பார்க்க போகிறது மொலாரிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அதாவது ஆல்ரெடி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் இதுக்கும் வரும் திருப்பி. பட் என்ன கீழே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அதில் நம்ம என்ன போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் கீழே பைக்கு. பட் இங்கே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் இது கேஜி, இது லிட்டர். இது வந்துட்டு லிக்விட், அது வந்து சாலிட். அதுதான் வந்துட்டு இங்கே மெயின் திங். ஸோ இப்போ ஒன்றும் புரியாது, அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு, அதாவது NaCl இஸ் dissolved in water and the solution was made up to 500 milliliter using a standard flask. The strength of the solution in மொலாரிட்டி தான் என்னன்னு அவகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது சொல்யூஷனுக்கு போகலாம். மொலாரிட்டின்னு வரும்பொழுது நம்ம ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சால்வெண்ட். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா. வி நோ தட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துட்டாங்க 5.845 தான் வந்துட்டு கிராம் தான் வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து சோடியம் குளோரைட். இப்போ மோலார் மாஸ் வந்து இங்கே சோடியம் குளோரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ NaCl தான் நம்மளோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ Naயோட மோலார் மாஸ்க்கான நம்பர் வந்துட்டு 23. அதே மாதிரி குளோரின், அதாவது சோடியமுக்கு வந்து 23, குளோரினுக்கு வந்து 35.45. அதுதான் வந்துட்டு திங். ஸோ இது வந்து 23, இங்கே ஒரு இதுதான் இருக்குது. ஸோ 1 × 23 1 × 35.45. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 58.45 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து மாதம் இருக்குது, மோலார் மாதம் இருக்குது. டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். ஸோ 5.845 by 58.45. ஓகேவா, நான் போட்டுட்டேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதோ இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். 5.845 58.45 நீங்கள் டிவைட் பண்ணால் 0.1 கிடைக்கும். போட்டு பாருங்கள். இது வேணால் ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 0 போடுறேன்.
ஸோ ஐம் ஜஸ்ட் putting 1. இங்கே வந்துட்டு டெசிமல் இருக்கவே நான் 0 போட்டு டெசிமல் போட்டுக்கிறேன். அண்ட் அது 1 டேபிளில் கரெக்டாக போயிடும். ஸோ 0 போட்டு முடிச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு 0.1 கிராம் அப்படின்னு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போது அடுத்தது நமக்கு ஃபைனல் ஸ்டெப் தான். நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொலாரிட்டி M, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர், அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பட் இப்போது இங்கே லிட்டர்னு கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 500 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, கன்வெர்ட் பண்ணணும். 500 மில்லி லிட்டர் டு லிட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 1000 லிட்டர்ஸ் தான், 1000 மில்லி லிட்டர் தானே ஒரு லிட்டர். ஸோ அப்போ 500னா 0.5 லிட்டர். நீங்கள் டிவைட் கூட பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 0.1 பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ இன் லிட்டர்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், 0.5. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா, இது டிவைட் பண்ணியிருக்கேன். 0.1 0.5 0 போட்டுக்கிறேன், பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் 2 போட்டுக்கிறேன், டெசிமல் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் வச்சாவே. ஸோ 2 5 2 10. ஸோ 0 அண்ட் 0.2 M, பிக் M, அதுக்கு ஸ்மால் M நம்ம போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், ஸ்மால் M, அங்கே வந்துட்டு பிக் M. ஸோ இதுதான் வந்துட்டு 0.2 M தான் ஆன்சர். ஸோ த மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 0.2 மொலாலிட்டி. ஸோ ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேனே, ஐயோ. மொலாரிட்டி. ஸோ அவ்வளோதான் இந்த மொலாரிட்டி. ஸோ அடுத்த இது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது நார்மாலிட்டி. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு மொலாரிட்டி அண்ட் மோலாலிட்டி பார்த்தாச்சு. இப்போ நார்மாலிட்டி, இதோட யூனிட் N. ஸோ நார்மாலிட்டிக்கு ஃபார்முலா இருக்குது, 9க்கும் ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற அதே தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கீழே. பட் என்ன மேலே வந்துட்டு நம்பர் ஆஃப் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு மொலாரிட்டிக்கு யூஸ் பண்ண மாதிரியாக தான், ஆஸ் சேம் ஆஸ் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ இப்போது புரியாது, எக்ஸாம்பிள் பார்த்து தான் புரியும். ஸோ 3.15 gram of oxalic acid dihydrate is dissolved in water and the solution was made up to 100 milliliter in a standard flask. The strength of the solution in normality is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் மொலாரிட்டி. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நிறைய ஃபார்முலாஸ் போடுற மாதிரி இருக்கும் இன்னும் மேற்கொண்டு. ஸோ இப்போது நமக்கு வந்து தேவையானது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் 100 milliliter கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மாஸ் கொடுத்துட்டாங்க 3.15 கிராம். இப்போது கிராம் ஈக்குவலண்ட், ஃபஸ்ட்டு கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு வந்துட்டு என்ன ஃபார்முலானா, ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நான் பார்த்துருக்கோம், மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ், அதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இப்போது நம்ம ஈக்குவலண்ட் மாஸ்க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு என்ன ஃபார்முலானா, மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் பை பெசிசிட்டி ஆஃப் ஆசிட், அதுதான் வந்துட்டு கிராம் ஈக்குவலண்ட் மாஸுக்கான ஒரு ஃபார்முலா. தென் பெசிசிட்டி ஆஃப் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரோஜன் இன் ஆக்சாலிக் ஆசிட், அதாவது எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்குது ஆக்சாலிக், நம்ம கொடுக்கறது வந்து ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட். ஸோ அந்த ஆக்சாலிக் ஆசிடில் எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு பெசிசிட்டி ஆஃப் ஆசிடை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இதுவே நமக்கு வந்து இங்கே வந்து ஆக்சாலிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவே வந்துட்டு பேஸ் அந்த மாதிரியாக வந்துருந்துச்சுன்னா, அதே இதில் மோலார் மாஸ் பை அசிடிட்டி ஆஃப் பேஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதியிருப்போம். இது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரோஜன் தவிர்த்து இன்னொரு எலிமெண்ட், அதாவது ஆக்சிஜன் மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட இது. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இந்த ரெண்டை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது மோலார் மாஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். நம்மளோட ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட்டோட ஃபார்முலா COOH2 இன்டூ 2H2. 2H2 வந்து டைஹைட்ரேட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 2H2 வந்து டைஹைட்ரேட்டோட ஃபார்முலா, ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா COOH2. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மோலார் மாஸ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்கு மோலார் மாஸ் என்னது 12, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1.
ஸோ இங்கே வந்து 2 இருக்குது, இது எல்லாத்துக்குமே வரும். ஸோ 2 × 12 O இன்ட்டு அதாவது ஆக்சிஜன் 2 × 16 2 × 16 இன்னொரு ஆக்சிஜன் H வந்துட்டு 1. ஸோ 2 × 1 ப்ளஸ் இங்கே 2 × இங்கே 2 × 2 இதுக்கு மட்டும்தான் வந்து ஹெச்சுக்கு மட்டும்தான் இங்கே 2 இருக்குது. ஸோ 2 × 2 4. ஸோ 4 × 1 அண்ட் இங்கே இது 2O. ஸோ 2 × 16. ஸோ 2 × 12 × 2 24, 16 × 2 32, 16 × 2 32, 2 × 1 2, 4 × 1 4 அண்ட் 16 × 2 32. இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மோலார் மாஸ் 126 கிராம். ஸோ மோலார் மாஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பெசிசிட்டி ஆஃப் ஆசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் நம்மளோட ஃபார்முலாவில் நான் அப்படி சொல்லியிருந்தேன், எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இன் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அந்த ஆக்சாலிக் ஆசிட் மட்டும்தான். இங்கே வந்து டை ஹைட்ரேட் எடுக்காதீங்க. இதுக்கோ ஆக்சாலிக் ஆசிட் எத்தனை வந்துட்டு ஹைட்ரஜன் இருக்குது, 2 இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு பெசிசிட்டி ஆஃப் ஆசிட். ஸோ நம்ம வந்து ஈக்குவலண்ட் மாஸ் இப்போது இது கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 126 பை நம்மளோட பெசிசிட்டி 2. ஸோ இது வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2 டேபிளில் 63 டைம்ஸ் 126 போகுது. ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 63 கிராம் கிடச்சிருச்சு. இப்போது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ். ஸோ அதுதான் மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஈக்குவலண்ட் மாஸ் தெரிஞ்சிடுச்சு. மாஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, 3.15 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதே 3.15/63 போட்டு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 0.05 கிராம். இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். 3.15/63 0 ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போகிறனால. ஸோ 5 டைம்ஸ் பண்ணோன்னா 63 × 5 315. டிவைட் பண்ணோன்னா 0. ஸோ 0.05 கிராம். அண்ட் இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம்குள்ளே நம்ம நார்மாலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டோம் 0.05 பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, போன சம்மில் வந்து 500 மில்லிலிட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 100 மில்லிலிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1/1000, அதாவது 100 மில்லிலிட்டர் பை 1000 பண்ணிங்கன்னா 0.1. ஸோ 0. நான் இங்கே வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் வச்சு இன்னொரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டைம்ஸ் 1000 × 1000. ஸோ வந்து 0. ஸோ 0.1 கிடைக்கிது. ஸோ நான் வந்துட்டு மில்லிலிட்டர் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வர்றது ஆன்சர் 0.1 கிராம். ஸோ இப்போ நார்மாலிட்டி நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் மாஸும் கிடச்சிருச்சு, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் கிடச்சிருச்சு. ஸோ 0.05 பை 0.1 டிவைட் பண்ணனா எனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே வருங்க 0.05 பை 0.1. ஸோ இங்கே 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்த நான் விட்டுடுறேன். அண்ட் பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் இருக்குது, நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் 1 5s are 5. ஸோ நான் 0.5 ஆட் பண்ணிக்கிட்டு 0 போட்டுடுறேன். ஸோ 0.5 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 0.5 n. நார்மாலிட்டியோட யூனிட் பிக் என், பெரிய என். ஸோ த நார்மாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 0.5 n. ஸோ இதுதான் வந்து நார்மாலிட்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மாலிட்டி. அதுவும் இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்மாலிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு மோலாரிட்டி நார்மாலிட்டி பார்த்தாச்சு. இப்போது ஃபார்மாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மாலிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். அதாவது அதே தான் நமக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கீழே அதே தான். பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட். அப்படின்னா என்ன, ஃபார்முலா மாஸா? ஒன்றுமே கிடையாது. மொலாரிட்டி பார்த்தோம்ல, அதே சேம் தான். என்ன, மோலார் மாஸ் வந்துட்டு, அதாவது ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட்னா மாஸ் பை மோலார் மாஸ். அதாவது மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, மாஸ் பை மோலார், அதே தான். மொலாரிட்டி என்னவோ அதே தான். பட் என்ன, நம்ம ஃபார்முலா மாஸ்ன்ற பேரில் இதை போட போகிறோம். லைட்டாக புரியாமல் இருக்கும், பட் நான் சொன்னதுக்கே புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இஸ்
dissolved in water and the solution was made up of 500 milliliter using a standard flask. The strength of the solution of formality is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் formula mass of solute by volume of solution in liters. ஸோ ஃபார்முலா மாஸ்னால் சொல்லிட்டேன், சேம் ஆஸ் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் தான், மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ நம்ம மாஸ் என்ன கொடுத்துட்டாங்க 5.85 கிராம்ன்ட்டு. மோலார் மாஸ் என்ன, இங்கே நம்ம எலிமெண்ட் என்ன சோடியம் குளோரைடு, மிக்சர் என்ன சோடியம் குளோரைடு NaCl. ஸோ சோடியமோட மோலார் மாஸ் 23, குளோரினோட மோலார் மாஸ் 45. ஸோ ரெண்டுலேயுமே 1 தான் இருக்குது. ஸோ 1 × 23 + 30 5.45, 23 + 35.45 இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் மொலாரிட்டியில் 58.45 கிராம். ஸோ அதுதான் வந்து மோலார் மாஸ். ஓகே, நம்ம மோலார் மாஸும் கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா, ரைட்டா? ஸோ இப்போது ஃபார்முலா மாஸ் நமக்கு இப்போது கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுமே இப்போ டிவைட் தான் பண்ணணும். ஸோ 5.85 by 58.45 நம்ம எப்படி வந்துட்டு மொலாரிட்டியில் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். என்ன நமக்கு ஆன்சர் 0.1, அதே தான் 5.845 58.45. ஸோ அதே தான் இங்கேயும் அதே தான். ஸோ டிவைட் பண்ணால் அதே 0.1 கிராம் தான். ஸோ ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ஃபார்முலா மாஸ் 0.1. இங்கே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், நமக்கு ஆக்சுவலி லிட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 500 milliliter கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 500 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம் லிட்டரில், 500 milliliter to லிட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.5 பாதி. ஸோ 0.5 லிட்டர்ஸ். ஸோ 0.1 by 0.5 டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.2 F. ஸோ 2, அதாவது நம்ம ஆக்சுவலி இங்கே டிவைட் பண்ணி எழுத மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே 0. அதே தான் 0.1 டிவைடட் பை 0.5 0.2 த ஆன்சர். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ 0.2 தான் ஆன்சர். அதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் சேமே தான், சேம் ஸ்டெப் எல்லாமே. பட் ஏன்னா நம்ம ஃபார்முலா மாஸ்ன்னு புதுசாக ஆட் பண்ணுவோம், அங்கே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ த ஃபார்மாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 0.2 F. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. அதாவது மொலாலிட்டி ஃபார்மாலிட்டி நார்மாலிட்டி 4 பார்த்தாச்சு. அடுத்தது மாஸ் ஃபேக்டர், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பும் கூட, பட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஸோ இப்போ நம்ம மாஸ் ஃபேக்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மோல் ஃப்ராக்ஷன். நான் ஃபஸ்ட்டு மாஸ் ஃபேக்டர்னு சொல்லிட்டேன், ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ காம்பனண்ட், இது வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யூனிட், ஓகேவா? ஸோ இதோட யூனிட் வந்துட்டு எக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் காம்பனண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் சொல்யூஷன். அதாவது எக்ஸ்ஏ, இப்போ ஒரு காம்பனண்ட் வந்துட்டு ஏ, மொத்தம் 2 காம்பனண்ட் இருக்கணும் இதில். ஸோ ஏபி. ஸோ இப்போது எக்ஸ்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட், மோல்ஸ் ஆஃப் ஏ பை மோல் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஆஃப் பி, அதுதான் வந்துட்டு எக்ஸ்ஏ, அதாவது மோல் ஃப்ராக்ஷன். ஒன்றும் புரியாது, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 2.82 gram of glucose is dissolved in 30 gram of water. Calculate the mole fraction of glucose and water. நம்ம இதில் வந்து வாட்டர் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். இன்றைக்கி ஏன் குளுக்கோஸ் வரலன்னு எனக்கு தெரில. ஸோ நானும் போட்டு பார்த்த நேரத்துலலாம் வெறும் வாட்டருக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன, XA is equal to NA by NA plus NB. அதாவது நமக்கு இங்கே 2 இது இருக்குது, ஒன்று வந்துட்டு குளுக்கோஸ், இன்னொன்று வாட்டர். மாஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் H2O 30 கிராம், மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் 2.82 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது XH2O நம்ம ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் H2O நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். H2O தான் கண்டுபிடிக்க போகிறோம், இதில் குளுக்கோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கவே இல்லை. பட் இங்கே குளுக்கோஸ் அண்ட் வாட்டரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரில என்னன்ட்டு. நான் அப்புறம் இதை பார்த்து சொல்கிறேன். H2O எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது ஒரு காம்பனண்ட் H2Oனா NA, அதாவது A வந்து H2O, ஸோ NH2O பை NH2O ப்ளஸ் N குளுக்கோஸ், B வந்துட்டு குளுக்கோஸ். நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு தேவை என்னன்னு, அது நம்பர் ஆஃப் மோல்ஸு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டரோட மோல் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் எனக்கு மாஸ் பை மோலார் மாஸ் தான். ஸோ மாஸ் பை மோலார் மாஸ் வந்துட்டு 30 கிராம் கொடுத்துட்டாங்க. இங்கே ஆல்ரெடி தே ஹேவ் given 30 கிராம் ஆஃப் வாட்டர்ன்ட்டு. ஸோ 30 கிராம் மோலார் மாஸ் வந்துட்டு H2O 2 into 1, இங்கே வந்துட்டு Hக்கு 1, Oக்கு 16. ஸோ 2 + 1 into 16 16 மோலார் மாஸ் 2 + 16 18. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 30 divided by 18 டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டிவைட் பண்ணியிருக்கேன் 30 divided by 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1s are 18, சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். இங்கே வந்துட்டு திருப்பி பாயிண்ட் வச்சு நம்ம 0 போட்டோம்னா நமக்கு வந்துட்டு 6 டைம்ஸ் வந்து போகுது. 18 6 are 108. ஸோ 108 போட்டேன்னா திருப்பியும் அதே தான் வருது. ஸோ 1.6666னு இது போய் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 1.67 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடச்சிச்சு 1.67. ஸோ இப்போ நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது ரெண்டும் கண்டுபிடிச்சோம். பட் இது கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இப்போ அது கண்டுபிடிக்கணும். அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதோ பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். அதே தான், மாஸ் வந்துட்டு 2.82 கிராம்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ மோலார் மாஸ் வந்துட்டு குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. இதான் வந்துட்டு குளுக்கோஸோட ஃபார்முலா. ஸோ 6 into 12, 12 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கு H வந்து 1, 0 வந்து சரி ஆக்சிஜன் வந்து 16. ஸோ 6 சி இருக்குது. ஸோ 6 into 12 ப்ளஸ் 12 H இருக்குது. 12 into 1 6 ஆக்சிஜன் இருக்குது. 6 into 16. ஸோ 72 + 12 + 6 96 இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 180 கிராம் கிடைக்கும். ஸோ மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 2.82 by 180 டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே 2.82 by 180. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0.0 போட்டுட்டு நான் 2.82க்கு டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 102 மீதி வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1க்கு வருது பண்ணிவிட்டு 5க்கு போகுது. 0 ஆட் பண்ணிக்கிறேன் டெசிமல் இருக்கவே. அது வந்து 5 டைம்ஸ் போகுது, 900க்கு போகுது. அண்ட் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதே 1200 வருது. ஸோ 5 5 போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 0.016ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஃபார்முலா என்ன ஆல்ரெடி XH2O is equal to NH2O plus NH2O plus by NH2O plus N குளுக்கோஸ். நமக்கு வந்து ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ 1.67 தான் வந்துட்டு நம்மளோட மோல், அதாவது 1.67 தான் நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டரோட இது வேல்யூ. அண்ட் அதே வாட்டரோட வேல்யூ தான் இங்கே திருப்பி போடணும். ப்ளஸ் N குளுக்கோஸ் 0.016. இப்போது 1.67 by 1.67 + 0.16 வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 1.686. இதுதான் வந்துட்டு நமக்கு இதை ஆட் பண்ணோன்னா வர வேல்யூ. ஸோ இப்போது 1.67 by 1.686 டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1.67 by 1.686 இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. அது 999 போயிட்டே தான் இருக்கும். 0 போட்டுக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து 9 டைம்ஸ் போகுது, கரெக்டாக எண்டிங்கில் வந்து நிற்கிது. ஸோ திருப்பியும் வந்து அதே தான் வருது. ஸோ இன்னொரு 9 99 போயிட்டே தான் இருக்கும். ஸோ 0.99 நம்ம எடுத்துக்கிட்டோம். அண்ட் இப்போது நமக்கு இதுதான் வந்து ஆன்சர். எக்ஸ் மெயினாக யூனிட் எழுதணும். ஸோ அவ்வளோதான். த மோலார் மாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் குளுக்கோஸ் 0.99 எக்ஸ். இங்கே வந்து நம்ம வெறும் வாட்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். எனக்கு ஏன்னே தெரியல. பட் குளுக்கோஸும் கண்டுபிடிக்கணும். நெட்லேயும் போட்டு பார்த்தேன், வெறும் வாட்டர் தான். புக்குலேயும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இந்த சம் ஆக்சுவலி புக்கில் வந்துட்டு இது என்ன மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சம் கிடையாது. இது வந்து அடுத்த பேஜ் நம்பரில் வந்துட்டு எவாலுவேட் யுவர் செல்ஃபில் செகண்ட் கொஷனில் இருக்குது. ஸோ அந்த கொஷன் தான் இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷன் எனக்கே ஸ்கூலில் சொல்லி தந்தாங்க. ஸோ அதையே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி தந்துட்டேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்ச மாதிரியும் இருக்கும், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லி தந்த மாதிரியும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அந்த கொஷினை முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாஸ் இல்லை எனக்கு வரவே மாட்டேங்குது மோல் ஃப்ராக்ஷன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பை மாஸா, ஆமாம் மாஸ் பை மாஸ், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது அதை பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது மாஸ் பர்சன்டேஜ் W/W, அதுதான் வந்துட்டு இதோட யூனிட். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னதுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் அது இருக்குது அப்படின்னு தான்.
ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம் இன்டூ 100. அதுதான் வந்துட்டு இந்த மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஸோ என்ன இது புரியாது. எக்ஸாம்பிள் போவோம். நியோமைசின் அமினோ glycoside antibiotic cream. The cream contains 300 gram of neomycin sulfate, the active ingredient. இருக்கிற முக்கியமான ingredient இந்த neomycin sulfate in 30 gram of ointment base. 30 gram of ointment baseல தான் இந்த 300 gram வந்துட்டு neomycin sulfate இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதில் கரைக்கப்படுது. ஓகேவா? the mass percentage of neomycin is என்னன்னு கேட்குறாங்க. இது solute, இது சால்வெண்ட், அதாவது இது சால்வெண்ட். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? மாஸ் ஆஃப் த சொல்யூட் இன் கிராம் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம் இன்ட்டு கிராம் பை 100 இன்ட்டு 100. ஸோ இப்போ வந்து மாஸ் ஆஃப் சொல்யூட் ஆஃப் நியோமைசின், சொல்யூட் என்னது? நியோமைசின் சல்ஃபேட். ஸோ இப்போ வந்து கிராம் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 300 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிராமில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 300 இன்ட்டு டிவைடட் பை 1000. ஸோ 0 பாயிண்ட் போட்டுக்கிறேன், நான் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், 3000. ஸோ டிவைடட் பை 3, 1000 3 3000. ஸோ 0.3 கிராம் தான் வந்துட்டு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து எனக்கு நியோமைசின் சல்ஃபேட் அதாவது இன் கிராம் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன் கிராம் அடுத்ததை முடிச்சிட வேண்டியதான். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன் கிராம் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க, கிராம்லேயே கொடுத்துட்டாங்க. 30 கிராம் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸ் கிராம்லேயே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நம்ம மாஸ் பர்சன்டேஜுக்கு போயிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிராம் 0.3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். இன்ட்டு டிவைடட் பை 30, அங்கே வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்மளோட இது இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கே 30 கொடுத்துருக்காங்க. அண்ட் பை இன்ட்டு 100. ஸோ 100 தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 0.3 டிவைடட் பை 30. இப்போ இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், 30 divided by 0.3, 0.01 தான் ஆன்சர் கடைசியில். ஸோ இப்போ 0.01 இன்ட்டு 100 நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் மல்டிப்ளை பண்ணல பட் பண்ணி பாருங்கள். நான் பண்ணிட்டேன் பட் போட மறந்துட்டேன். ஸோ பண்ணி பாருங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸி 1%. அதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நம்ம யூனிட்டும் சேர்த்து போடணும். நம்மளோட பர்சன்டேஜ் W/W, W ஃபார் வெயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லிட்டு 1% W/W, the mass of percentage of neomycin தானே கேட்டிருந்தாங்க கொஷனில். the mass of percentage of neomycin is 1% W/W. அவ்வளோதான் வந்துட்டு இந்த மாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷரோ வால்யூம் இருக்குது. ஸோ அதையும் இப்போது இதே தான் அதுவும், பட் என்ன வால்யூம் வச்சு பண்ணுவோம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூம் பர்சன்டேஜ் V/V, அதாவது இதுதான் வந்துட்டு இதோட யூனிட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மாஸ் பர்சன்டேஜ் பார்த்துருந்தோம் W/W. இப்போ வால்யூம் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. இருக்கிறதுலே என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு சம் இது ஆக்சுவலி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அங்கே வந்துட்டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இங்கே பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இங்கே சால்வெண்ட்டு, இங்கே சொல்யூஷன், அவ்வளோதான். இன்ட்டு 100. இங்கே ரெண்டுமே மில்லி லிட்டரில், அங்கே கிராமில். எக்ஸாம்பிள் பார்த்து தான் புரியும், ஆனால் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் எவர். 50 milliliter of tincture of benzoin, an antiseptic solution contains 10 milliliter of benzoin. The volume percentage of benzoin is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் பென்ஜாயின் இன் மில்லிலிட்டர் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் மில்லிலிட்டர் இன்ட்டு 100. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா. இப்போது வால்யூம் ஆஃப் பென்ஜாயின் இங்கே வந்துட்டு வால்யூம் ஆஃப் பென்ஜாயின் கொடுத்துட்டாங்க, கண்டெய்ன்ஸ் 10 milliliter ஆஃப் பென்ஜாயின். இப்போ இங்கே சொல்யூஷன் வந்துட்டு 50 milliliter ஆஃப் டிங்சர் தான் இங்கே சொல்யூஷன், அதில் தான் பென்ஜாயின் இருக்குது. ஸோ அதனால் வால்யூம் ஆஃப் பென்ஜாயின் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷனால் 10 milliliter பை 50, ரெண்டுமே மில்லிலிட்டர் தான் இருக்குது. நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ 10 பென்ஜாயின் பை 50 சொல்யூஷன், 10/50 இன்ட்டு 100. இங்கே இருக்கிற இந்த 100 விட்டுறக்கூடாது. ரெண்டுத்துலேயுமே 100 இல்லை, அடுத்த வர 3துலேயுமே 100 தான். அண்ட் லாஸ்ட்டில் வந்து 10⁶ இருக்கும், அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியனில். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.2. 10/50 பார்த்தீங்கன்னா 0.2 இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
10 50 0 போட்டுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டெசிமலுக்காக 0 ஆட் பண்ணிக்கிறேன். 52s are 100, ஸோ 0.2 இன்ட்டு அதே 100. ஸோ 0.2 இன்ட்டு 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 20. ஸோ 20% இங்கே நம்ம யூனிட் V by V. The volume percentage of benzoin is 20% V by V. அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு யூனிட். இந்த 9 யூனிட்டில் இதுவும் அடுத்ததும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்கே வந்துட்டு ஆல்ரெடி மில்லி லிட்டர் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்பிள். ஸோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியஸ்ட் சிம்பிள் திங். ஸோ அடுத்தது வந்துட்டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு இருக்கும். மாஸ் பை வால்யூம். இப்போ இங்கே வந்து ரெண்டுமே வந்துட்டு வால்யூம், அங்கே வந்து ரெண்டுமே வந்துட்டு மாஸ். இப்போ மாஸ் பை வால்யூம்னா என்ன? அதே தான், ஒன்றும் இல்லை. மேலே வந்துட்டு மாஸ் இருக்கும், கீழே வால்யூம் இருக்கும். அதே மாதிரி டிவைட் பண்ண வேண்டியதான் 100ஓட. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அதான் பார்க்கலாம் நம்ம. இப்போது நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் W by V. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் W by V. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் ஈஸியஸ்ட்டு தான். என்ன, மேலே மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம். நம்ம வந்துட்டு இதில் எப்படி மேலே வந்துட்டு மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் போட்டிருந்தோமோ அதே கீழே என்ன போட்டிருப்போம், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் மில்லி லிட்டர். அதே தான் கீழே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் மில்லி லிட்டர். அதாவது மேலே இருக்கிற ஓகே மாஸ் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்க மேலே இருக்க வேல்யூவும் வால்யூம் ஆஃப் பர்சன்டேஜில் கீழே இருக்க வேல்யூவும் எடுத்து போட்டு இன்ட்டு 100 பண்ணாலே வால்யூம் ஆஃப் பர்சன்டேஜ் கிடச்சிரும். சாரி, வால்யூம் ஆஃப் மாஸ் பை பர்சன்டேஜ் கிடச்சிரும். இன்ட்டு 100 இது முக்கியம், அதை விட்டுறாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், 60 milliliter of paracetamol pediatric oral suspension contains 3 grams of paracetamol. The mass percentage of paracetamol is என்னன்னு கேட்குறாங்க. mass percentage நம்ம ஃபார்முலா mass of paracetamol in gram by volume of solution in milliliter into 100. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போது இங்கே வந்துட்டு பேராசிட்டமல் தான் வந்துட்டு சொல்யூட்டு. பேராசிட்டமல் தான் வந்துட்டு இதுதான் பேராசிட்டமல் தான் சொல்யூட்டு. இதுதான் வந்துட்டு பீடியாட்ரிக் ஓரலில் கலக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு சால்வெண்ட்டு, இது சொல்யூட்டு. ஸோ ரெண்டுமே இதுதானா, சொல்யூட்டு ஓகே, சால்வெண்ட். ஸோ இப்போது மாஸ் ஆஃப் பேராசிட்டமல் அது கூட வேணாம், நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, மில்லி லிட்டர் இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது, அதை அப்படியே தூக்கி எழுதுங்க. இங்கே கிராம் இருக்கா, கிராம் கண்ணை முட்டு 3, இங்கே மில்லி லிட்டர் இருக்கா, மில்லி லிட்டர் கண்ணை முட்டு கீழே 60 டிவைட் பண்ண இன்ட்டு 100 எழுதுனீங்களா, முக்கியம், அது விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு 3 டிவைடட் பை 60, 360, 3 20s are 60. ஸோ 1/20 இன்ட்டு 100. ஸோ 1 into 100, 100 by 20 கேன்சல் பண்ண 50% W by V. The mass of paracetamol தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ mass of paracetamol is 50% W by V. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்துட்டு இதுவும் அந்த ஃப்ரண்டில் இருந்த அந்த மூணுமே மாஸ் பை வால்யூம், பர்சன்டேஜ் ஆஃப் மாஸு, பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூமு, பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் மாஸ் பை வால்யூம், மூணுமே சிம்பிளான விஷயங்கள். இதை கொடுத்தா கண்ணை மூட்டிட்டு 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. அழகாக 3 மார்க் 2 மார்க் அள்ளிட்டு போய் கேட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடைசியாக ஒன்று இருக்குது, பார்ட்ஸ் பர் மில்லியன். சாரி, மெரில் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ இப்போது நம்ம போட போகிறது கடைசியான ஒரு யூனிட், பார்ட்ஸ் பர் மில்லியன், ppm. இதுதான் வந்துட்டு இதோட யூனிட். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்பனண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்பனண்ட்ஸ் இன்டூ 10 to the power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, எவ்வளோ காம்பனண்ட் இருக்கோ, எத்தனை பார்ட், அந்த காம்பனண்ட் எத்தனை பார்ட்டோ பை அதோட எத்தனை பார்ட் இருக்கோ அதுதான் டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸ். என்னடா புரியலையா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 50 grams of tap water contains 20 milligram of dissolved solids. The TDS value in ppm is என்னன்னு கேட்குறாங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன் ஃபார்முலா எழுதிக்குவாங்க.
இன்ட்டு 10 to the power 6. அதுக்கு என்ன போட்டோம், 100 போட்டோம். இதுக்கு 10 to the power 6. 10 to the power 6ஓட வேல்யூ இதுதான் வேல்யூ. ஸோ இப்போது மாஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட் இது நம்ம இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ இனிமேல் கடைசியில் தான் தேவை, நான் இப்போ சொல்லிட்டேன். மாஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட் ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கரைய போகிறோம், டிசால்வ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து 20 மில்லிகிராம் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. ஸோ 20 மில்லிகிராமை நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே கிராம்னு கொடுக்கல, பட் நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது ஈஸியாக இருக்கும். எப்போயுமே மில்லிகிராமில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணாது கிடையாதுல்ல. ஸோ நம்ம ஈஸியாகவே கிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20 டிவைடட் பை 1000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.02 வரும். ஸோ மாஸ் ஆஃப் டிசால்வ் சாலிட் 0.02 கிராம். இப்போது பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஸ்டேட்டாக போயிடலாம். இப்போ நமக்கு டிசால்வ் சாலிட் என்னன்னா 0.02 கிராம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி மாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் கம்பனன்ட்ஸ் சேர்த்து டேப் வாட்டர் தானே, ஸோ 50 கிராம் கிடச்சிருச்சு. கிராம்லேயே இருக்குது, எதுவும் பண்ண வேணாம், கிராம் இன்ட்டு 10 to the power 6 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் அப்படின்னு அதை பாருங்கள், டிவைட் பண்ணியிருக்கேன். 0.02 50 0.000 போட்டுட்டு 2 0 ஆட் பண்ணிட்டோம்னா 4 போட்டோம்னா 50 4s are 200, ஸோ 0. ஸோ 0.0004 இன்ட்டு 10 to the power 6. 10 to the power 6ஓட வேல்யூ 1,000,000. இதுதான் வந்துட்டு 10 to the power 6ஓட வேல்யூ. ஸோ இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 கிடைக்கும். நான் மல்டிப்ளை பண்ண மறந்துட்டேன், சாரி. 400 கிடைக்கும். ppm யூனிட் போட்டுட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். த TDS வேல்யூ இன் ppm இஸ், இங்கே கொஷனில் கடைசி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி இஸ்ன்னு போட்டு ஆன்சரை போட்டுருங்க, அவ்வளோதான். த TDS வேல்யூ இன் ppm இஸ் 400 ppm. அவ்வளோதான் இந்த பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இப்போ வந்து நம்ம 9 யூனிட்டுமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னொரு தடவை வேணும்னா நான் அப்படியே காட்டுறேன். ஜஸ்ட் டேக், வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே. பட் எதாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான், புக்கில் இருக்கே தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்டு. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது, பட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் லாஸ்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம மொத்தம் 9 யூனிட்மே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எந்த யூனிட்டும் கிடையாது. ஈஸியான யூனிட்ஸ். கொஷனில் கேட்டால், ப்ராப்ளமை கேட்டால் அசால்ட்டாக கண்ணை மூடிட்டு ஃபார்மில் ஞாபகம் வச்சுட்டு எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஈஸியஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கெமிஸ்ட்ரியோ ஃப்ரெஞ்சோ இல்லைனா வந்துட்டு மேக்ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then this is bye bye from Sachin Sri. You are my Taiwali. Bye bye.